ஹலோ மக்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கிலோ நண்டு, நல்ல கால் பெருசாக இருக்குது. இது ப்ளூ நண்டு. இந்த கண்ணண்டு சொல்லுவாங்க நல்லா இருக்காதுன்னு. இந்த மாதிரி கண் இருக்கிற நண்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது சும்மா போட்டாங்க. கண்ணண்டை தான் இருக்குது. இது 1 கிலோ. இந்த நண்டு எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அதிராம்பட்டினம் மார்க்கெட்டில் தான் இதை வாங்கினேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சமையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கண்ணண்டு வேணான்னு நினச்சேன், ஆனால் கண்ணண்டு 1-2 கிடக்கு. சரி, கண்ணண்டு இந்த மாதிரி இருக்கிறது டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு, ஆனால் சுமாராக தான் இருக்கும். இந்த ப்ளூ நண்டு தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதான். அந்த வெஜ்ஜு சாப்பிட்றவங்கலாம் கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இது தான். நண்டு குழம்புக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் பூண்டு பல், சோம்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் அரைக்கிறதுனால தான் இந்த சோம்பு சேர்க்குறோம். இல்லைனா இந்த சோம்பு நம்ம சேர்க்க தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த சோம்பு இதுக்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் நம்ம சோம்பு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனால. இதே நம்ம குழம்பு மசாலாவில் சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருப்போம். ஆனால் இப்போ ஏன் நம்ம சோம்பு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இந்த தேங்காய் சேர்க்குறதுனால. நிறைய பேர் நாங்கள் சோம்பு சேர்க்க மாட்டோம், சோம்பு சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இந்த தேங்காய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனால இந்த சோம்பு சேர்க்குறோம். நண்டு சளியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற இந்த ஐட்டங்கள் தான். இந்த பூண்டு, மிளகு இதெல்லாம் அந்த சளியை வெளியே கொண்டு வந்துடும். அதனால தான் சளி பிடிச்சவங்களுக்கு நண்டு ரசம், நண்டு குழம்பு வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சளியெல்லாம் வெளியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம நண்டு குழம்புக்கு தாளிக்க போகிறோம். தேவையான எண்ணெய் விட்டாச்சு. சோம்பு, வெங்காயம், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இதோட கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லா குழம்புமே நல்லா காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கேன்.
மஞ்சத்தூள், குழம்பு மசாலா, தேங்காய் அரைச்சி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தட்டு குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நாம் நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சில பேர் வந்து நண்டை போட்டு வதக்கி குழம்பு வைப்பாங்க. நான் வந்து வதக்காமல் செய்கிறேன். எப்படி வேணாலும் செய்யலாம். நான் வந்து கொதிக்கும்போது நண்டு போட போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை போட்டுடலாம். நண்டு வந்து அவ்வளோவா சரியில்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து ஊற்றி போயிடும்னு நினைக்கிறேன். சதை வந்து இல்லை. அது நண்டு மட்டும் நம்மளை எப்போவுமே ஏமாத்திடும். நண்டு வந்து பெருசாக தான் இருக்குது, ஆனால் அது வந்து ஊற்றிடும். சொட சொடன்னு அப்படியே ஓடு தான் மிஞ்சும். கடைசியில் ஓட்டை சாப்பிட வேண்டியதான். ஊற்றி தான் போகுது. எண்ணெயில் கூட வதக்கியிருக்கலாம். எண்ணெயில் வதக்கிட்டால் கொஞ்சம் சொட சொடன்னு இருக்காது. வேஸ்ட் ஆக்கி விட்டோம். நம்ம நண்டு வாங்க போனோம்னா இப்படி தான் ஆகும். அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் மிளகு சோம்பெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியது கிடையாது. சீக்கிரம் இறாலும் நண்டு வந்து சீக்கிரமே வெந்துடும். நண்டு வந்து ஓடு தான் இருக்க போகுது. வேஸ்ட்டு. 400 ரூபாய்க்கு தெண்டம். இந்த நண்டில் பார்த்திங்கன்னா நான் புளி சேர்க்கலை. சில பேர் வந்து புளி சேர்த்து செய்வாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் வந்து தக்காளியை கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். புளி வந்து என்னமோ எனக்கு செட் ஆகலை, அதனால் நான் வந்து புளி சேர்க்கலை. ஆனால் நிறைய பேர் வந்து எங்கள் பக்கம் வந்து புளி சேர்ப்பாங்க தான், லைட்டாக கொஞ்சமாக சேர்ப்பாங்களாம். நான் வந்து புளி சேர்க்குறது கிடையாது. அப்புறம் இந்த நண்டு எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா அது ஊற்றிடும்னு நல்லா தெரியுது. நான் பாருங்கள் தண்ணி மேற்கொண்டு நான் ஊற்றலை, ஏன்னா வந்து அதில் இருக்கிற தண்ணியே அதில் ஊற்றிடும் போல். இப்போ சில பேர் சொல்லுவாங்க இது வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நல்ல நண்டு தான் அப்படின்னு இந்த மீன் விற்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. இல்லைங்க ஆனால் இந்த நிலவு வர்ற நேரத்தில் வந்து நண்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தெரிஞ்சே வந்து நான் வாங்கியிருக்கேன். அது வந்து என்னோடய தப்பு தாங்க. இந்த நிலவு நண்டு வந்து நல்லா இருக்காது. இந்த அமாவாசை நேரத்தில் வாங்குகிற நண்டு தான் வந்து சதை பிடிப்போடு இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சதை இல்லை, ஊற்றுது தண்ணி. நாம் நல்லா ஏமாந்துட்டோம். நண்டும் இந்த பலாச்சோலையும் இதே கதை தான். நானும் ஒரு தடவையாச்சும் நல்ல நண்டை வாங்கிடும்னு பார்க்குற முடியலை. ஆனால் காசு தான் வந்து வீணாக போகுது. நல்ல சதை உள்ள நண்டாக வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஆனால் நம்ம வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, பூ விற்க போனால் மழை வருது அப்படின்னு, அந்த கதையாக இருக்குது. இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு நண்டை நான் வந்து இன்னும் வாங்கலை. சரி, காந்தி கணக்கில் சேர்த்துட வேண்டியதுதான். என்ன பண்ணுறது.
குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாசனை வந்துருச்சு. நாம் வந்து இறக்கி வச்சிடலாம். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம வச்ச குழம்ப சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நண்டு வந்து சோடையாக தான் இருக்குது, வெறும் ஓடு மட்டும்தான் இருக்குது, சதை ஒன்றுமே இல்லை. குழம்பு ஆனால் சூப்பராக இருக்குது. தண்ணி தான் ஓடு, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து இந்த தண்ணி தான் இருக்குது, சதை வந்து ஒன்றுமே இல்லை. நண்டு பெருசாக இருக்குன்னு வாங்கிட்டேன், ஆனால் ஓடு தான் ஓடு அதிகமாக, உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நல்லா ஏமாந்தாச்சு. நண்டுக்கும் நமக்கும் எப்பயுமே ராசியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். குழம்பு நல்லாயிருக்கு, நண்டில் தான் சதை இல்லை. கொஞ்சமாக இருக்கு. ஆனால் குழம்பு ருசியாக இருக்கு, ஒன்றுமே இல்லை, ஓடு தான் இருக்கும். நிறையா இல்லை, சில இதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறையா இருக்கும். இது அப்படி இல்லை. சரி, நமக்கு வச்சது நமக்கு வச்சது அவ்வளோதான். குழம்பு நல்லாயிருக்கு, குழம்பு நல்லாயிருக்கு. நண்டு இதில் தான் சதல். சரி, பரவாயில்ல.